நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா கடந்த 3ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியதை அடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் மு. தம்பிதுரை அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலமரத்துப்பட்டி, சவுந்திரபுரம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவு கட்சிகளின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதுரை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் அஇஅதிமுகவினர் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, மதுரை மேயர் திரு ராஜன் செல்லப்பா, வேட்பாளர் திரு ரா. கோபாலகிருஷ்ணன் மற்றும் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் திரு ஆ. அன்வர் ராஜாவுக்கு ஆதரவாக தேவிப்பட்டினத்தில் அமைச்சர் டாக்டர் சுந்தரராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்று கழக வேட்பாளருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். திருவண்ணாமலை தொகுதி வேட்பாளர் திருமதி வனரோஜாவுக்கு ஆதரவாக ஜமுனாமரத்தூர் பகுதியில் மலைவாழ் மக்களை சந்தித்து அஇஅதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். நீலகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சி. கோபாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொக்காபுரம் பகுதியில் கழக அமைப்பு செயலாளர் திரு ஏ. கே. செல்வராஜ் உட்பட ஏராளமான அஇஅதிமுகவினர் நேற்று தீவிரமாக வாக்கு சேகரித்தனர்.